தமிழ்நாடு முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சி செயற்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக திருவாரூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் குடவாசலில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இந்த செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு உழவர் பேரியக்க மாநில தலைவர் தேவதாஸ் படையாண்டவர் பங்கேற்று சிறப்புரை ஆற்றினார். இந்த கூட்டத்தின் நோக்கம் வருகின்ற டிசம்பர் மாதம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மிகப்பெரிய அளவில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஒரு அரை போராட்டம் நடத்த உள்ளோம். வன்னியர்களுக்கான 15% இடஒதுக்கீடை வலியுறுத்தி குடும்பமாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்போம் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த முடிவை ஏற்று குறைந்தபட்சம் 10,000 பேர்கள் பங்கேற்போம் என்று உறுதியளிக்கிறோம். பெய்த கனத்த மழையின் காரணமாக சம்பா நற்பயிர்கள் மோசமான நிலையில் சேதமடைந்துள்ளது. அந்த பயிர்களை கலப்புவதற்கு தமிழக அரசு 100% இனமாக டிஏபி யூரியாவும் வழங்க வேண்டும். ஒவ்வொரு விவசாயிகளும் ஏக்கர் ஒன்றுக்கு 1 முட்டை அடி உரமும் 1 முட்டை யூரியாவும் வழங்க வேண்டும் என்று இத்தருணத்தில் வேண்டுகோளாக வைக்கிறோம். இங்குள்ள உரக்கடைகளில் விவசாயிகள் உரம் வேண்டும் என்று சென்றால் அங்கு யூரியா வாங்க வேண்டுமென்றால் இடுபொருள் வாங்கினால் மட்டுமே உரம் கொடுப்போம் என்று கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். இது மாவட்ட ஆட்சியர் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்நிலையை போக்கி அரசு நிர்ணயித்த விலையில் புறமூட்டை ஒன்று ரூ. 280 265 அந்த விலைக்கு விவசாயிக்கு வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியருக்கு திருவாரூர் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் வைக்கிறோம். சிறப்பு வாய்ந்த ஒருங்கிணைந்த திருவாரூர் மாவட்டத்தினுடைய செயற்குழு கூட்டம் நமது குலதெய்வம் சமூக நீதி காவலர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களின் வேண்டுகோளை ஏற்று இன்று குடவாசல் ஜிடி மகால் திருமண மண்டபத்தில் நடைபெற்றன. இந்த கூட்டத்தின் சிறப்பு அழைப்பாளராக நமது தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தினுடைய படையாண்டர் அவர்கள் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் வருகின்ற டிசம்பர் இடஒதுக்கீடு சம்பந்தமாக மிகப்பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் ஐயா அவர்கள் உத்தரவிட்டிருக்கார்கள். அந்த உத்தரவை ஏற்று டிசம்பர் மாதம் என்ன தேதியில் ஐயா அறிவிக்கிறாரோ அந்த தேதியில் திருவாரூர் மாவட்டம் ஆட்சியாளர் அலுவலகம் முன்பு சுமார் 10,000 பேரை திரட்டி வன்னியர்களுக்கு 15% இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்று மிகப்பெரிய அளவில் இந்த ஆர்ப்பாட்டத்தை அறப்போராட்டத்தை நடத்துவோம் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த மாதம் சென்ற மாதம் கடுமையான பெய்த மழையில் சம்பா பயிர்கள் சுத்தமாக அழுகி போய் வேறு மட்டும் உள்ளது. அந்த ஒரு சில பயிரை கவர்ந்து பண்ண வேண்டும் என்று உரக்கடைக்கு சென்று உரங்கள் கேட்கும்போது யூரியா மூட்டை கேட்டோம் என்றால் அந்த யூரியா மூட்டைக்கு நீங்கள் இடுபொருளாக குருணை வாங்க வேண்டும், இல்லை வேற ஒரு பொருள் வாங்க வேண்டும். ஒரு 265 ரூபா உரமுட்டை வாங்குறதுக்கு ஒரு 500 ரூபாய்க்கு இடுபொருள் வாங்கினா தான் உரம் கொடுப்போம் என்று ஒரு சில உரக்கடை ஓனர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் மீது இந்த அரசு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு இந்த அரசு உத்தரவிட்டு இது போன்ற இடைத்தரகர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதையும் வேண்டுகோளாக வைக்கின்றோம். தமிழக அரசுக்கு விவசாயிகள் சம்பந்தமாக இன்னொரு அன்பான வேண்டுகோளாகவே நாங்கள் சொல்கின்றோம். இங்கே இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் இடுபொருளை இனாமாக 100% இனாமில் வழங்க வேண்டும். ஒரு ஏக்கர் ஒன்றுக்கு 1 முட்டை அடி உரமும் 1 முட்டை யூரியாவும் வழங்க வேண்டும் என்பதை திருவாரூர் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக வேண்டுகோளாக வைக்கின்றோம். நன்றி, வணக்கம். என்ன பேர் பொறுப்பு? வேணுபாஸ்கரன், திருவாரூர் மாவட்ட செயலாளர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.